நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தமிழர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என இலங்கை அதிபர் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் தேர்தலில் 3வது முறையாக போட்டியிடும் அதிபர் ராஜபக்சே யாழ்ப்பாணத்தில் தமிழில் பேசி வாக்கு சேகரித்தார். யாழ்ப்பாணத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் 2005இல் 58% இருந்த மின்சார வசதி 2014இல் 96% உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ரயில் சேவையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கையின் அனைத்து பகுதிகளும் சமமாக பாவிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீது தமக்கு அதிக நம்பிக்கை உள்ளதாக ராஜபக்சே குறிப்பிட்டார். இப்போது இந்த நாட்டில் நாம் முன்னோக்கி போவதா பின்னோக்கி போவதா நன்றாக யோசித்து பாருங்க. இஸ்ராட பசத பின்னோக்கி போகாமல் முன்னோக்கி போவோம். பிள்ளைகளின் எதிர்காலம் ஒளிபேர செய்வோம். யார் யார் இந்த பாக்கம் போனலும் நான் உங்கள் பாக்கம் தான். அரசியல் வேறு, அபிவிருத்தி வேறு. வடக்கின் வசந்தம் உங்கள் வசந்தம், உங்கள் பிள்ளையாளி வசந்தம், உங்கள் எதிர்காலம் வசந்தம். நான் உங்களை எப்போதும் பாதுகாப்பேன். நீங்கள் என்னை நம்பலாம். இருண்ட காலம் இப்போது இல்லை. இப்போது இந்த நாட்டில் எங்கேயும் போகலாம் வரலாம். பயம் தேவை இல்லை. இப்போது எங்கே போனாலும் உங்கள் எல்லோருக்கும் நாம் செய்த அபிவிருத்தி வேலைகள் எல்லாம் நன்றாக பார்க்க முடியும். இதே வேகத்தில் போனால் எமது நாடு இன்னும் நிச்சயம் முன்னேறும்.